Dear students, இன்னைக்கு very large scale integration கோர்ஸ்ல யூனிட் 1ல மாடியூல் 2 NMOS logic implementation of logic gates பார்க்க போறோம். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா CMOS டெக்னாலஜி தான் நம்ம அன்றாட யூஸ் பண்ற லேப்டாப், மொபைல் போன், அதுல உள்ள ஐசில மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். என்ன காரணத்துக்காக CMOS டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா லோ பவர் கன்சம்ஷன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பார்த்தோம். லோ பவர் கன்சம்ஷன் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தோம். என்னன்னா ஒரு செல்போன் இருக்குன்னா 2 நாள் பேட்டரி தாங்குது அப்படின்னா அதுக்குள்ள உள்ள ஐசி வந்து வெரி லோ பவர் கன்சியூம் பண்ணா மட்டுமே அந்த பேட்டரியால 2 நாள் தாங்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி லோ பவர் கன்சம்ஷன் வரணும்னா நமக்கு CMOS டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெளிவா பார்த்தோம். அடுத்து நம்ம ஒரு NMOS டிரான்சிஸ்டருடைய சிம்பல் பார்த்தோம். அது வந்து 3 டெர்மினல் டிவைஸ் அப்படிங்கறத பார்த்தோம். அதுல கேட், சோர்ஸ், ட்ரெயின் அப்படின்னு டெர்மினல்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். சோர்ஸ்ங்கிறது லோ வோல்டேஜோட கனெக்ட் பண்ணிருக்க டெர்மினல்ங்கிறத பார்த்தோம். ட்ரெயின்ங்கிறது ஒரு ஹையர் வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிருக்கிறதுங்கிறத பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோடு கனெக்ட் பண்ணிருக்கோம். லோடுங்கிறது ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிருக்கிறதா பார்த்தோம். இப்ப கேட்ல வந்து 0 வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா இட் வில் ஆக்ட் லைக் ஓபன் சுவிட்ச் அப்படிங்கறத பார்த்தோம். சோ ஓபன் சுவிட்ச் அப்படின்னா நம்ம ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி பார்த்தோம். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச். NMOS டிரான்சிஸ்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச்ங்கிறத பார்த்தோம். என்ன காரணம்னா ஒரு நம்ம யூஸ் பண்றது கிலோ ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதனால 1000 டைம்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா மெக்கானிக்கல் சுவிட்ச் யூஸ் பண்ண முடியாது. அப்ப எலக்ட்ரானிக் சுவிட்ச் யூஸ் பண்றதுங்கிறத பார்த்தோம். சோ இப்ப இது ஜீரோ லாஜிக்கா இருந்ததுன்னா இது ஓபன் சுவிட்சா இருக்கும். அப்ப நமக்கு இங்க ட்ரெயினுக்கு கிடைக்கிற வோல்டேஜ் வந்து ஓபன் சுவிட்ச்ங்கிறதுனால நமக்கு என்ன வோல்டேஜ் இங்க இருக்கோ அது கிடைக்குங்கிறத பார்த்தோம். இப்ப கேட்ல வந்து 1 வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னு நான் இது இட் ஆக்ட் லைக் a closed switch, drain is pulled down to 0 அப்படிங்கறத பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்னன்னா இந்த மாதிரி NMOS டிரான்சிஸ்டரை வச்சு நம்ம இந்த கேட்ஸ் எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப இந்த கேட்ஸ் எல்லாமே நீங்க வந்து 4th செமஸ்டர்ல நம்ம லாஜிக் படிச்சிருக்கீங்க, இதனுடைய சிம்பல் படிச்சிருக்கீங்க, இதனுடைய ட்ரூத் டேபிள் படிச்சிருக்கீங்க. பிள்ளைங்க எல்லாரும் 4th செமஸ்டர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் புக் எடுத்து இன்னொரு திரும்ப ரிவைஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த எதுக்காக சார் NMOS லாஜிக் படிக்கணும்? நம்ம CMOS லாஜிக் தான் பவர் கன்சம்ஷன் கம்மி, அதான் ஐசில யூஸ் பண்றோம் அப்படின்னா NMOS லாஜிக் எதுக்காகனா ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல இத படிச்சுட்டு நீங்க CMOS போனீங்கன்னா கட்டாயம் நமக்கு வந்து நல்லா புரியும். சோ NMOS வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நம்ம இத படிக்கிறோம். சோ NMOS டிரான்சிஸ்டர் as how we implement inverter using NMOS டிரான்சிஸ்டர் அப்படிங்கறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இப்ப NMOS டிரான்சிஸ்டர் இன்வெர்டரா யூஸ் பண்றது ஜஸ்ட் நம்ம படிச்ச சுவிட்சே தான். NMOS சுவிட்ச் படிச்சோம் இல்லையா, அதே தான். சோ இப்ப இந்த மாதிரி இத நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஒரு சுவிட்சா ரீப்ளேஸ் பண்ணலாம். சோ இந்த டெர்மினல் வந்து Y ன்னு எடுத்திருக்கோம். இங்க இன்புட் வந்து A, டெர்மினல் அவுட்புட் வந்து Y ன்னு எடுத்திருக்கோம். இப்ப இதுல ஜீரோ லாஜிக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? டிரான்சிஸ்டர் வந்து ஓபன் சர்க்யூட்டா தான் ஒர்க் பண்ணும். அப்ப கரண்ட் வராது. அப்ப Y is pulled down to 1 logic. pulled up to 1 logic. அதனால இது ஜீரோவா இருந்ததுன்னா இங்க ஓபன் சுவிட்சா இருக்கு, அவுட்புட் ஈக்குவல் டு 1 லாஜிக். இதே இது இங்க இன்புட்ல வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? இட் ஆக்ட்ஸ் லைக் a transistor conducts, so it act like a closed switch. அப்ப என்ன நடக்கும்? கரண்ட் ஃப்ளோ ஆகும். this point is connected to the ground, it is pulled down to ground. அப்ப இது என்ன கிடைக்கும்? Y is equal to 0. so இன்புட் 1 இருந்ததுன்னா
அவுட்புட் 0. அதத்தான் நம்ம இந்த ரெண்டு கண்டிஷன்ல எழுதியிருக்கோம். when input equal to 0, output equal to 1. when input equal to 1 logic, output equal to 0. This is nothing but an inverter. NMOS logic implementation of NAND gate. So உங்களுக்குலாம் NANDனா எதுக்காக சார் NAND படிக்கணும், முதல்ல AND படிக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். NAND கேட் வந்து யுனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க. இத 4th செமஸ்டர்ல நீங்க படிச்சிருக்கீங்க. சோ இந்த கேட்ல இருந்து தான் நம்ம மத்த கேட் எல்லாமே டெரைவ் பண்ணிருப்போம். NAND கேட், NOR கேட் தான் என்ன சொல்லுவாங்க, யுனிவர்சல் கேட்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஃபர்ஸ்ட் அத படிக்கிறோம், NAND கேட். சோ இந்த சர்க்யூட்ட பாக்கும்போது NANDனா சீரிஸ், ஆர்னா parallel. சோ அத வந்து நீங்க பிள்ளைங்க இன்னொரு ரிவைஸ் பண்ணணும். ANDனா சீரிஸ், இதுல NMOSங்கறனால அந்த சீரிஸ் கனெக்ஷனே NAND கேட் ஆயிருது. NMOSனா N நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதனால இது வந்து என்னது AND கேட் மாதிரி ரெண்டு சீரிஸ்ல போடுறோம். பட் இட் ஆக்ட்ஸ் லைக் அ NAND கேட். இப்ப இந்த இத எப்படி ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு ஈக்குவலண்டான சர்க்யூட்ட சுவிட்ச் வச்சு வரைவோம். சோ ஒவ்வொரு டிரான்சிஸ்டரும் ஒரு சுவிட்சால ரீப்ளேஸ் பண்றோம். இப்ப இந்த சுவிட்சை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இப்ப நம்ம இதை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இதுல ஏதாவது ஒரு சுவிட்ச் ஓபனா இருந்தா என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 0. இதுல இது இல்லைன்னா இது ஏதாவது ஒண்ணு ஓபனா இருந்தாவே நமக்கு அவுட்புட் என்ன ஆகாது, கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப அவுட்புட் will be equal to 1. அப்ப ஏதாவது ஒரு சுவிட்ச் ஓபனா இருந்தாவே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். அப்ப ஏதாவது ஒரு இன்புட் ஜீரோவா இருந்ததுன்னா அப்ப என்ன கண்டிஷன், ஏதாவது ஒரு இன்புட் ஜீரோனா இந்த கண்டிஷன் ஒரு இன்புட் ஜீரோவா இருக்கு, இது ஜீரோவா இருக்கு, அடுத்து இந்த இதுலயும் இது ஜீரோவா இருக்கு. சோ இந்த மூணு கண்டிஷன்லயுமே என்ன இருக்கும், ஏதாவது ஒரு சுவிட்ச் ஓபனா இருக்கும். அப்ப என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்ப அவுட்புட் ஈக்குவல் டு 1. அதான் இங்க எழுதிருக்கோம். when any one of the input equal to 0 logic, output equal to 1. அடுத்து when both inputs are 1 logic, இது ரெண்டுமே ஒன்னா இருக்கும்போது ஏவும் 1 பியும் 1, அப்ப ரெண்டுமே கண்டக்ட் பண்ணும். அப்ப ரெண்டுமே க்ளோஸ் ஆகும். அப்ப என்ன ஆகும், கரண்ட் போறதுக்கு பாதை இருக்கு. அப்ப y is pulled down to 0. so it is pulled down to 0. அப்ப when both inputs are 1 logic, y equal to 0. so this is nothing but நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா NAND லாஜிக்கோட ட்ரூத் டேபிள். அடுத்தது NOR கேட். NOR கேட்னா என்ன, parallel ஆபரேஷன். சோ ரெண்டு டிரான்சிஸ்டர் parallel கனெக்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்டான சர்க்யூட் வரையறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ரெண்டு டிரான்சிஸ்டர் parallel கனெக்ட் பண்றீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் நம்ம க்ளோஸ் ஆயிருச்சு, இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும், y is pulled down to 0. அப்ப ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணானது ஏதாவது ஏல 1 இல்லன்னா பில 1 கொடுத்தா என்ன ஆகும், நமக்கு கரண்ட் போறதுக்கு பாதை கிடைச்சிருச்சு. அப்ப இந்த பாயிண்ட் என்னது, இட் இஸ் புல்ட் டவுன் டு 0. அதான் நம்ம சொல்றோம், ஏதாவது ஒரு இன்புட் 1, இந்த கண்டிஷன், இதுல இந்த இன்புட் 1, இந்த கண்டிஷன்ல இன்புட் 1, ஏதாவது ஒன்னா இருந்ததுன்னா என்ன நடக்கும், நமக்கு இட் இஸ் புல்ட் டவுன் டு 0. ரெண்டு இதுமே இன்புட்டுமே ஜீரோவா இருந்ததுன்னா ரெண்டு சுவிட்சுமே ஓபனா இருக்கும். அப்ப என்ன கிடைக்கும், அவுட்புட் என்ன கிடைக்கும், 1 லாஜிக் கிடைக்கும். சோ பிள்ளைங்களா இதை செக் பண்ணீங்கன்னா this is the truth table of NOR gate. சோ இந்த மெத்தடாலஜில பார்க்கும்போது ரெண்டு இன்புட், ஏதாவது ஒரு இன்புட் வந்து நமக்கு 1 லாஜிக் இருந்ததுன்னா அவுட்புட் வந்து என்னது 0. ரெண்டு இன்புட்டுமே ஜீரோவா இருந்ததுன்னா ரெண்டுமே ஓபன், அப்ப அவுட்புட் என்னது 1. சோ நான் எதுக்காக ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு இது புரியணும். அதுக்காக தான் சார் ரிப்பீட் பண்றேன். நீங்களும் இத புரியலனா திரும்ப பார்க்கணும்.
NMOS implementation of AND gate is very simple. So உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நீங்க 4th செமஸ்டர்ல படிச்சிருப்பீங்க. NAND கேட்னா என்னது? AND plus NOT. இது படிச்சிருப்பீங்க. ஒரு AND கேட்டோட ஒரு இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணா NAND கேட் கிடைக்கும் அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க. இப்ப நம்ம ஆப்போசிட்டா பண்றோம். AND கேட்னா என்ன? NAND plus NOT. அதான் எழுதிருக்கேன். இந்த பக்கத்துல நாட்டை கொண்டு போயிட்டோம்னா NAND plus NOT. சோ நீங்க ஏற்கனவே போன ஸ்லைட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா NAND கேட்டோடைய கான்ஃபிகரேஷன் இதான். கொஞ்சம் நிதானமா பாத்தீங்கன்னா புரியும். இல்லைன்னா போனதுல ஸ்லைட்ல போய் பாருங்க. இந்த சர்க்கியூட் என்னது? NAND கேட்டோடையது. 2 சீரீஸ்ல இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது NAND. இது என்னது சொல்லுங்க? இது வந்து என்னது? இது ஒரு இன்வெர்ட்டர். சோ இந்த சர்க்கியூட் வந்து NAND கேட்டுக்குரிய சர்க்கியூட். இந்த கேட் என்னது? NOT கேட்டோடையது. அப்ப இந்த 2 சர்க்கியூட்டையும் சேர்த்தா we get the AND gate. சோ AND கேட்டோடைய ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். எனி ஒன் ஆஃப் தி இன்புட் 0 இருந்ததுன்னா it is 0. ரெண்டுமே ஒன்னா இருந்தாதான் 1. இத நீங்க செஞ்சு பார்க்கலாம். 2 இன்புட்டுமே ஒன்னா இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறது சர்க்கியூட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 2 இன்புட் ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் அவுட்புட்ல 1 கிடைக்கும். அடுத்து NMOS implementation of OR gate. OR கேட்னா என்னது? நம்ம போன டிஸ்கஷன்ல பார்த்தோம். OR கேட்னா நம்ம NOR கேட் இருந்ததுன்னா அதோட ஒரு நாட் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? OR கேட் கிடைக்கும். சோ இதுவும் அதேதான். சோ நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? இந்த சர்க்கியூட் என்னது? OR கேட்டோட NOR கேட்டோட சர்க்கியூட். இதோட எதை ஆட் பண்றோம்? இன்வெர்ட்டரை ஆட் பண்றோம். இது இன்வெர்ட்டர் ஆட் பண்ணோம்னா NOR plus இன்வெர்ட்டர் என்ன கிடைக்கும்? You will get OR gate. So OR gate உடைய ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? எனி ஒன் ஆஃப் தி இன்புட் ஒன்னா இருந்தாவே என்னது? 1. ரெண்டுமே 0 இருந்தா மட்டுமே நமக்கு என்ன கிடைக்கும்? So it's a very simple OR gate which is formed by NOR gate and NOT gate. So இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா NMOS logic implementation of logic gates. So இந்த கேட் ஒரு கேட்டையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அடுத்த கிளாஸ்ல CMOS logic implementation பார்ப்போம். அதுதான் உண்மையிலேயே ஐசிக்குள்ள இருக்கிறது. சோ அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து NMOS logicல இருக்கு. சோ பிள்ளைங்களுக்கு இது புரியலனா திரும்ப இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்த்து வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். உங்களுக்கு ஏற்கனவே புக் கொடுத்திருக்கோம். அதுல பேஜ் நம்பர் 1.02ல இருந்து 1.03 வரைக்கும் இந்த டிஸ்கஷன் இருக்கு. நம்ம ஏற்கனவே போன செஷன்ல சொன்னது மாதிரி பிரவுன் புக்ல மாஸ்டர் அவங்க புக்ல நான் இப்ப சொல்லியிருக்கிற ஃப்ளோலயே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதனுடைய சாஃப்ட் காப்பி வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணிருக்கோம். பிள்ளைங்க அவசியம் இந்த புக்கை படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சோ இந்த கிளாஸ்ல நம்ம NMOS லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல CMOS லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.